வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம 8 தொகை நூல்களுள் ஒன்றான பரிபாடல் என்ற அகப்புற நூலிலிருந்து வையை ஆற்றை பற்றிய 7வது பாடல இந்த பதிவுல சுருக்கமா பார்க்கலாம். நாம பார்க்கக்கூடிய இந்த பாடல் மையோட கோவனார் என்ற புலவரால் பாடப்பட்டது. இந்த பாடல் எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, மழை வெள்ளம் காரணமாக வைகை ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அந்த மதுரை பகுதியில. அப்போ அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே என்னென்னமெல்லாம் நடந்துச்சு, அங்கே என்னென்ன காட்சிகள்லாம் தெரிஞ்சது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் முழுமையுமாகவே அமைஞ்சிருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 86 அடிகள் கொண்டதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அப்போது வையை ஆற்றை பற்றி, அந்த வையையிலே அந்த வைகை ஆற்றிலே அந்த மழை நீரால் வெள்ளம் ஏற்பட்டதை பற்றி இந்த பாடல் சொல்லுது. அப்போது இதுக்கான சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் எழுந்த சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைமகன் அவனுக்கு பிடித்த அந்த தலைவியோட புது தண்ணியில் ஆடி மகிழ்ந்தான். இதை கேட்டதுமே அந்த தலைவியை வளர்த்த அந்த செவிலித்தாய் இருப்பார் இல்லையா, அவருடைய மனம் ரொம்ப சந்தோஷப்படுது. அப்போது உடனே தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய தலைவியினுடைய தோழியை பக்கத்தில் கூப்பிட்டு தலைவனும் தலைவியும் சந்தோஷமாக அந்த தண்ணீரில் நீராடினாங்க இல்லையா, அதை பற்றிய செய்திகளை சொல்லு அப்படின்னு கேட்குறா. அதற்கு அந்த அந்த தலைவியினுடைய தோழியும் செவிலியினுடைய மகளுமாகிய அந்த பெண் என்ன பண்ணுறான்னா, அதை அந்த தாய்க்கு உரைப்பதாக இந்த பாடல் முழுமையுமாக அமைஞ்சிருக்கு. இப்போ முதல்ல அந்த வைகை ஆற்றில் எப்படி தண்ணீர் வந்தது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மழை பெய்யணும் இல்லையா, மழை பெய்தால் தானே ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும், அதை சொல்கிறா. அதாவது திரையிரும் பனிப்பவ்வம், திரைனா அலை, பவ்வம்னா கடல். அப்போது அந்த அலைகளை கொண்ட அந்த கொண்டிருக்கிறதாம கடல் நல்லா பெரியதாக அந்த குளிர்ச்சி கொண்டதாக இருக்கக்கூடிய கடலினை அந்த வானத்திலிருந்து வந்த மேகம் என்ன பண்ணுதான், அப்படியே முகந்துட்டு போகுதான். இப்போ தண்ணி மோந்துட்டு போகிற மாதிரி அந்த வானத்தில் இருந்த மேகம் அப்படியே அந்த கடல் இருக்கக்கூடிய நீரை அப்படியே முகர்ந்து கொண்டு போகிறது, மோந்துட்டு போகுது. அப்படி போகும்போது இடி அப்படியே முழங்குது, அப்படியே சினத்தோட இடி சத்தம் கேட்குது. அந்த மேகத்தினால தன் மேலே ஏறி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் சுமையை தாங்க முடியலை. உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கரையுடைஞ்சு போன குளம் மாதிரி அந்த மேகத்தினுடைய வயிறு கிழிஞ்சு அப்படியே பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வந்த அந்த மழை நீர்னால மலைப்பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்மையாக அப்படியே அருவிகள் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இரவு நேரத்தில் அந்த இருள் நேரத்தில் கூட அந்த தண்ணீர் அப்படி பயங்கரமாக பாய்ந்துட்டு போகுது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வெற்றி வெற்றி அப்படின்னு சத்தத்தோட முழக்கத்தோட அந்த பாண்டிய மன்னர் தன்னுடைய பகைவர்களை அழிக்கிறதுக்காக படையாக போவாங்க இல்லையா, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, எப்படி ஒரு அணிவகுத்து செல்வார்களோ அந்த மாதிரி அந்த மழை வெள்ளத்தினால தண்ணீர் பெருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஊமை காட்டுறாங்க. அந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருவது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பாண்டியர்கள் தங்களுடைய படைகளை திரட்டி கொண்டு எதிரிகளை அழிக்க செல்வது போல இருந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த பகுதியை குறிப்பிடுறாங்க. அதற்கப்புறம் அந்த ஆற்று தண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, புதுசாக அதற்குள்ள ஒரு மனம் வந்துருச்சு. அந்த தண்ணீர், அந்த மழை வெள்ளமும் அந்த வைகை ஆற்று தண்ணீர் பெருக்கமும் ரெண்டும் சேர்ந்து நரந்தம் புற்கள் மேலே அந்த வெள்ளம் பரவுது. அதுக்கப்புறம் வேங்கை மரங்களுடைய அந்த பூங்குத்துக்கள் அப்படியே உதிர்ந்து போய் அந்த தண்ணியில் கலந்து போகுது. அதுக்கப்புறம் மலைப்பகுதிகளில் இருந்தும் அந்த தண்ணீர் வருது. அந்த அங்கே மரங்கள்லாம் மழை பெய்யறப்போ முறிஞ்சு போயிருக்கும் இல்லையா, அந்த முறிந்து போன மாமரங்களை அப்படியே வேரோட பெயர்த்துக்கிட்டு வருது அந்த மழை. அதுக்கப்புறம் உழவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சந்தோஷத்தினால ஆடி மகிழ்கிறாங்க. முழவுகள், பறைகள் இப்படியாக ஒலிக்குது. ஆற்றுல புது தண்ணி வருது. அப்படியாக அங்கே அவன் போய்கிட்டு இருக்குது. அப்போது ஆடத் தெரியாத ஒரு பெண் தாறுமாறாக எப்படி ஆடிட்டு வருவாளோ அந்த மாதிரி அந்த தண்ணீர் பெருக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான மனங்களோட நிறைய பூக்கள் நிறைய அடிச்சுட்டு வரும்போது அந்த அந்த ஆற்று தண்ணி ஒரு புது மனம் கொண்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்படி இந்த தண்ணி வரும்போது என்னென்னவெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, அந்த குளங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கழுநீர் பூக்கள்லாம் இருந்துச்சு. இப்போ மழை நீர் அந்த குளங்களில் வீழ்ந்த உடனே அந்த குளங்களினுடைய நீர் மட்டம் என்னாச்சுன்னா பூக்களுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னு ஒரு பகுதியில் மக்கள் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அழகும் இளமையும் பிறந்த கன்னி பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வைகை ஆற்று ஓரத்தில் மணல்லையே பொம்மை செஞ்சுருக்கிறாங்க. அந்த
ஆற்றுல தண்ணி மழையினால் புது வெள்ளம் வந்ததுனால அந்த பொம்மை எல்லாம் செதஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நின்று அந்த கன்னி பெண்கள் அழுது கொண்டிருக்கிறதாக பேசிக்கொள்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வயலுக்குள்ள நெற்பயிர்களை கட்டி வச்சிருக்காங்க. நெற்பயிர்கள், நெற்போர்கள். அதில் தண்ணி பட்டு அந்த தண்ணி அடிச்சிட்டு போகுது அப்படிங்கிறத பறை அடிவித்து ஊருக்குள்ள ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுறாங்க, வெள்ளம் ஊரையே சுற்றி வளைச்சிக்கிச்சுன்னு ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா, வானத்தில் இருக்கும் இல்லையா மேகங்கள், அந்த மேகத்தில் ஓட்டை, அதாவது துளை விழுந்துருச்சு, அதனால பெருமழை வந்துருச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசிக்கிறாங்க, பாடுவாங்க இல்லையா பாணர்கள், அவங்க இருக்கக்கூடிய பகுதியை வெள்ளம் மூழ்கிருச்சுன்னு ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க. அப்புறம் இந்த ஆடுவாங்க இல்லையா, அவங்களுடைய சேரி பகுதியை வெள்ளம் அடைத்து விட்டது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளம் வயலுக்குள்ள பூந்து அந்த வயல்களை எல்லாம் வயல்களில் பிரித்து பிரித்து வரப்பு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வரப்பே தெரியாத மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திருச்சான். எல்லாம் இப்போ மேடு மாதிரி ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் வயலுக்குள்ள கமுக மரம், தென்னை மரம், அந்த எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் தண்ணி பூந்துருச்சு. இப்போ அந்த கமுகங்கிறது பாக்கு மரம். அந்த பாக்கு மரம், தென்னை மரமெல்லாம் எவ்வளோ உயர்வாக இருக்கும், நல்லா உயரமாக இருக்கும். அந்த உயரத்துக்கு தண்ணி போகுதாம். அந்த தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய பாலை, பாலைன்னு சொல்ல முடியும், அந்த காய் கேட்கக்கூடிய பகுதி, அந்த பகுதி வரைக்கும் வெள்ளம் போனதுனால அந்த தண்ணியில் போன அந்த வாழை மீன்கள் அந்த பாளைகளை, அந்த தென்னை மரத்தினுடைய பாளைகள், அந்த கமுக மரத்தினுடைய பாளைகளை எல்லாம் சாப்பிட்டுருச்சான். அப்படி ஒரு ஒரு பகுதியில் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசிக்கிறாங்க, அந்த விதை போடுவாங்க இல்லையா நாற்றாங்கால், அந்த பகுதியெல்லாம் மேடாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கணவனோட பேசாத பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது கணவன் வந்து வேற பெண்ணை தேடி போகும்போது அந்த மனைவி கோவப்பட்டிருக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கணவன் வந்து மறுபடியும் மனைவியை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வேகமாக ஓடி வருவான்ல, அந்த மாதிரி அந்த வெள்ளம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வாழை மீன்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சுற்றத்தோடு கூடியவராக அவங்கெல்லாம் அதை பார்க்குறாங்க. அந்த மாதிரி அந்த தண்ணீர் பாய்ந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வைகை ஆற்றினுடைய அழகு சொல்கிறாங்க. அந்த வைகை ஆற்றினுடைய 2 புறமே பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே குடஞ்சு குடஞ்சு மலை மாதிரி ஆயிடுச்சு. அந்த மண்ணெல்லாம் குடஞ்சிருச்சு, அந்த ஆற்றுப்பகுதியை குடஞ்சிருச்சு. ஒவ்வொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மணல் குவிச்சு குவிச்சு பார்த்திங்கன்னா மலைகள் மாறி காட்சி அளிக்கிறது. அதுக்கப்புறம் நுரை கூட்டங்கள் அப்படியே அந்த தண்ணீரில் போகுது. அது வந்து ஒரு பூக்கள் மூடப்பட்டதாக அந்த சோலைகளுக்குள்ளே அப்படியே பாய்ந்து அந்த வெள்ளம் வந்து போகுது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு காட்சி அங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வைகை ஆற்றுல வெள்ளம் வந்துடுறதுனால எல்லோரும் குளிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போது அந்த பெண்கள் வந்து குளிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க காதுகளில் அந்த தண்ணியில் அடிச்சிட்டு வர்ற பூக்கள் போய் செருகிக்குதான். ஆண்கள் வந்து தலையில் பூக்கள் சூடியிருக்கிறாங்க, அதையும் அந்த தண்ணி அடிச்சிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண்களினுடைய கை வளையல்கள், அவங்க போட்டிருந்த அந்த மோதிரங்கள், அப்புறம் அவங்க போட்டிருந்த ஆடைகள், அவங்க போட்டிருந்த இடுப்பில் ஒட்டியானம், அப்போ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா தோல் வலை, தோளில் அழகுக்கு போட்டிருப்பாங்க, அதை எல்லாத்தையுமே அது அப்படியே கவர்ந்துட்டு போயிருச்சான். அது எப்படி கவர்ந்துட்டு போனதுன்னு சொன்னாங்கன்னா, அந்த பகைவர்களை அழித்த அந்த பாண்டிய மன்னன் எப்படி அந்த பகைவர் நாட்டில் இருக்கிற பொருள்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வருவான்ல, அந்த மாதிரி அந்த வைகையாறு தன்னிடத்தில் யாரெல்லாம் குளிக்க வந்தாங்களோ அவங்களுடைய அந்த ஆடைகள், அவங்களுடைய இந்த ஒட்டியானம், அவங்களுடைய இந்த மோதிரங்கள், இந்த மாதிரி அந்த தோல் வளைகள் இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பாண்டிய மன்னன் பகைவரை அழிச்சிட்டு எப்படி அந்த பொருள்களை எல்லாம் கவர்ந்து வருவானோ, அது மாதிரி யாரெல்லாம் அந்த வைகை ஆற்றுல குளிக்க வந்தாங்களோ அவங்களுடைய அணிகலன்கள், ஆடைகளை எல்லாம் இந்த வைகை ஆறு பறித்து கொண்டு வந்தது அப்படின்னு ஒப்பிட்டு பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அனைவரும் விரும்பத்தகுந்த குணங்களை உடையவன் பாண்டியன், அவனுக்குரியது அந்த வைகை ஆறு. அந்த வைகை ஆற்றுக்குள்ளே புதுப்புணல்ல எல்லோரும் குதிச்சு ஆடி மகிழ்கிறாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பீச்சாங்குழல்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணி வச்சு அடிச்சுட்டு விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த பீச்சங்குழலில் நீரை ஏற்றி விளையாடிட்டு இருக்காங்க. ஒருத்தி கண்ணை இன்னொருத்தி மூடுறா, இன்னொருத்தி போய் காப்பாற்றுறா. இந்த மாதிரியான சில சம்பவங்களும் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது ஒருத்தி வந்து இப்போ கட்டிக்கிட்டாங்க, அதாவது இப்படி தோலை வச்சு கட்டிக்கிட்டா, இன்னொருத்தி போய் அவளை காப்பாற்றுறா. இந்த மாதிரியான ஒரு செய்தி. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய கண்கள் பார்த்திங்கன்னா மாவடு மாதிரி இருக்குது. அந்த அந்த கண்கள் வந்து நல்லா கருநிறத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணியில் குளித்ததுனால அந்த கண்ணெல்லாம் செவந்து போச்சு.
அதனால அப்புறம் அந்த செம்மை ஏற்பட்ட போது அந்த பெண்களுடைய கண்கள்ல இந்த மை பட்டு அந்த தண்ணீர் கருநிறத்தை கொண்டதாக மாறிருச்சு. இந்த பொதுப்புனல் சகப்பா ஓடிட்டு இருக்கும் தானே! தண்ணி மழை தண்ணி, செந்தண்ணி கலந்து போகுது. இந்த பெண்கள் மை பூசிய கண்களோட போய் குளிச்சதுனால அந்த செந்தண்ணி கருந்தண்ணியா மாறிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த விரும்பக்கூடிய அந்த ஈரமான அணிகளை கொண்ட உடலினது ஈரம் தீரட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தி என்ன பண்றா அப்படின்னா, கல் எடுத்து ஏந்தி நிற்கிறாள். இந்த குடிச்சது கொஞ்சம் குளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கணும்காக ஒருத்தி கல் குடிக்கிறாளாம். அவ கல் குடிக்கிறாள் அந்த குளிச்ச டயர்டு போகிறதுக்காக. அவளுடைய கருநிற கண்கள் ஒரு நரவம் பூவை போல செந்நிறத்தை அடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவளுடைய அந்த கண்களுடைய அந்த சிவந்த ஈர்மனை கண்ட அவள் தலைவன் அவளை வந்து புகழ்றான். அவளுடைய அழகிய நோக்கத்தை அப்படியே பாட்டிலேயே அமைச்சு பலவாறாக பாடுறான். அப்போ தலைவி குறிச்சதா பா பாட்டுன்னு தெரியாம ஒருத்தி வந்து தன்னை குறித்ததாக மயங்குறான். அவன் தலைவியை பத்தி பாடுறான். ஆனா வேற ஒருத்தி என்ன நினைக்கிறான்னா, அந்த தலைவன் வந்து தன்னை பற்றி தான் பாடுகிறான் அப்படின்னு தவறாய் கொண்டாள். அப்போ தலைவன் சொல்றான், எனக்கு என்ன துன்பம் வருமோ அப்படின்னு வருந்துறான். அப்போ நன்றாக பரந்த மார்பினானவன் நடுக்கம் கொண்டான். அப்படியே தன்னுடைய காதலி கட்ட போறான். தன் காதலன மற்றொருத்தி காதலனுடன் நோக்கியதை கண்ட அவள் மது போதையால் சிவந்திருந்த அவளுடைய கண்கள் மேலும் வந்து சிவப்பேறிடுச்சு. அவன் வந்து தலைவிக்காக பாடுறான். ஆனால் வேறொரு பெண் வந்து தனக்காக பாடுறான்னு நினச்சி அந்த தலைவன் கிட்ட போன உடனே அந்த தலைவிக்கு வந்து கோபம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீர் விளையாட்டுக்கள் அங்கே நடக்குது. சந்தனச்சேரெல்லாம் உடம்பு பூரா பூசிக்கிறாங்க. அப்புறம் அந்த தலைவனுடைய தலை மீது தன்னுடைய காலை வச்சு உதைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து பணியிறான். அப்போ இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் அங்கு ஒன்றாக நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து பாலைப்பெண்கள் பாடுறாங்க. அப்புறம் இசைப்பாட்டுகள்லாம் பாடுறாங்க. அதோடு சேர்ந்து முழவொலி கேட்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா அரசனால் சிறப்பு பெற்ற அந்த அரங்கத்தில் ஆடக்கூடியவங்க, அந்த பாணர்கள் அவங்கெல்லாம் பாட ஆட செய்கிறாங்க. கரைகளை மோதியபடி அந்த புதுப்புணல் அழகான ஒரு ஒளியோட ஒரு சினத்தோடு முழங்கக்கூடிய இடி முழக்கத்தினை போல கேட்கிறது. இவ்வாறு ஒளிகளோடு கூடிய அந்த அந்த மருத முன்துறை அந்த வைகை ஆத்துல எல்லாரும் மாலைகளை தலைமீதாக புழைந்தபடி செல்லக்கூடிய அந்த அச்சந்தரும் நீர்ப்பெருக்கை கொண்ட வையை பேராரே அப்படின்னு வாழ்த்துறாங்க. இன்னைக்கு கூடின போலவே நின்னிடத்தே மூழ்கி பெறுகின்ற இந்த இன்பம் எம்மிடத்துல என்னைக்கும் நீங்காது நிலைப்பதாக, நின்னால் பெறக்கூடிய அந்த பயன்களை பாடி பாடி என் துன்பம் நீங்க பெற்றோமாக. அப்போ யாமும் இன்புற்று மகிழ்வமாக. அதாவது எப்படி இன்னைக்கு அந்த வைகையார் எப்படி இன்னைக்கு மகிழ்ச்சியாக ஓடுதோ, இன்னைக்கு எப்படி மக்களாகிய நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, அப்போ அந்த மாதிரி நாங்கள் எப்போவுமே நிலையான ஒரு மகிழ்ச்சி கொண்டவர்களாக நாங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. அதே மாதிரி அந்த நேரங்களில் அந்த வளம் ஏற்பட்டுருச்சு இல்லையா, நல்லா மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க இல்லையா, அதனால் அங்கெல்லாம் மகிழ்ச்சியாக நல்லா கொண்டாட்டத்தோட அந்த மதுரை மாநகரமே காட்சியளித்தது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. இது ஒரு சுருக்கமான விளக்கம் தான். இருந்தாலும் நீங்கள் பாடல் வரிகளோட முழுமையாக படிக்கிறப்போ இன்னும் விளக்கங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஒரு 75-80% மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போனீங்கன்னா இன்னும் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா, விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் அந்த காமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க. நன்றி.